Hey guys, welcome to Money Gain in All in Way சேனல். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை இம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஏர்ட்ராப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஏர்ட்ராப்போட பேர் வந்து ஜூ. ஸோ இதோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 382.8K ஃபாலோவர்ஸ் வந்து இதில் இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதை பேஸ்டு பண்ணி அப்படின்னாக்கா இது வந்து ஒரு டெலகிராம் பாட்டு தான் இதுவும். ஸோ இதில் வந்து அவங்க ஒரு ஜூ மாதிரி ஒரு செட்டப் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம அதில் அனிமல்ஸ் பேரட்ஸு எல்லாத்துக்கும் வளர்த்து ஃபீட் பண்ணி ஸோ அதில் வந்து நமக்கு டோக்கன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டோக்கனை வந்து நமக்கு வந்து ஏர்ட்ராப்மாக நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதோட ஏர்ட்ராப் டிக்கரை வந்து ஜூ அப்படின்னு ஒரு டோக்கன்லேயே அவங்களே கொடுத்துட்றாங்க. அவங்களோட ஓன் டோக்கன் தான். ஸோ இப்போ இந்த ஏர்ட்ராப்பில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ கைஸ் இதுதான் அவங்களோட இன்டர்ஃபேஸு. ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஹியர் யூ பில்ட் யுவர் வெரி ஓன் ஜூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுப்போம். அடுத்து வந்து த பிக்கர் அண்ட் த பெட்டர் யூ ஜூ. ஸோ நம்ம வந்து எவ்வளோ அனிமல்ஸ் வாங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து சீக்கிரமாக ஜெனரேட் ஆகும். ஸோ ஏன் ஜூ டோக்கன்ஸ் த்ரூ ஏர்ட்ராப்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரோக்ரஸ் ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஜூ டோக்கன் வந்து அஃபிஷியலாக வருதுங்கிறது இதிலே தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ வந்து அலையன்ஸ் ஓனர்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் வந்து நமக்கு 3% வந்து அதுலேருந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஒரு அலையன்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு அலையன்ஸ்க்கு ஓனர் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ வி ஆர் ஹேவிங் ஃபன் டுகெதர் க்ரோ யுவர் ஜூ. ஓகே, ஐ அக்செப்ட். ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைடுமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து நமக்கு ஜூக்கு உண்டான பெட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டர்ட்டில் வந்து செலக்ட் பண்ணுறேன். பை அனிமல் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட இடம் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் கொடுத்து ரேபிட் வாங்குறேன். ஸோ அடுத்து ஸ்குரில், அடுத்து ஃப்ளமிங்கோ, அடுத்து ஜீப்ரா, அடுத்து மூஸ், அடுத்து ஜிராஃபி. பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ ஏகப்பட்ட இடம் வந்து இதுக்காக விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா அனிமல்ஸும் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டோக்கன் வந்து இங்கே மேலே காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ க்ரோ ஆகுதுங்கிறது. ஸோ நான் வந்து ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே டோக்கன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜூ டோக்கன் திஸ் இஸ் நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ். ஓகே, இதுதான் நமக்கு வந்து ஏர்ட்ராப் கிடைக்க போகுது. இப்போ நான் வாங்கியிருக்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு வந்து 235 டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா பெட்ஸையும் வந்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம். அலைன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அலைன்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து 1 லேக் ஃபீடு தேவைப்படுது. அப்போ தான் உங்களால் ஒரு அலைன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு என்ட்ரிக்கும் வந்து 3% வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது உங்கள் கிளானில் ஜாயின் ஆகிற எல்லாரோட இதுலேருந்தும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருட்டேருந்தும் 3% வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இங்கே நிறைய அலைன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான ஃபீடை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பூஸ்டப் மாதிரி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு கிளானுக்குமே வந்து ஒவ்வொரு பூஸ்டப் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து லெவல் 11ல் இருக்குது. ஸோ இது வந்து டாப்பில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிறத விட 60% வந்து அதிகமான டோக்கன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லெவல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஃபீடை பொறுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கிறவங்க இதில் வந்து அலைன்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பூஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த பூஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கிற ஃபீட்ஸை வச்சு நம்மளால் எவ்வளோ அளவுக்கு பூஸ்ட் பண்ண முடியுமோ பூஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 டேக்கு இருக்குது, 3 டேஸ்க்கு இருக்குது, 7 டேஸ்க்கு இருக்குது. ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம், ஃபீடிங். ஸோ ஒவ்வொரு அனிமலுக்குமே நம்ம வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அப்படி ஃபீடு பண்ணால் மட்டும்தான் அது வந்து நமக்கு டோக்கன்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபீடு பண்ணலைனாக்கா அனிமல்ஸ்லாம் சாகாது. நமக்கு வந்து டோக்கன்ஸ் தான் ஸ்டாப் ஆகி நிற்கும். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து அந்த ஃபீடு அப்படிங்கிறத வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஏர்ட்ராப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து கனெக்ட் வேலெட்னு இருக்குது. ஸோ உங்களோட நார்மல் டெலகிராம் வேலெட் அதாவது டான் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். லோடிங் ஆகிட்டுருக்கு.
ஸோ இப்போ வந்து இதை டிக் பண்ணிட்டு ரிட்டர்ன் டு டவுன் ஸ்பேஸ். ஸோ இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேக் டு ஜூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ திரும்பி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏர்ட்ராப் அப்படின்னு போனீங்க அப்படின்னாக்கா ஒரு நிமிஷம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கனெக்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எனக்கு இன்னும் கனெக்ட் ஆகலை. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் அப் டு 10,000 ஃபீட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் 1 to 5 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 5 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 ஃபீடு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து ஃபீடு கம்மியாக தான் ஆகுது. ஸோ வந்து இவங்க இதுலேயே தெரியுது இவங்க வந்து வேல்ஸுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நம்மள மாதிரி ஏர்லி யூசர்ஸ், அதாவது சின்ன சின்ன யூசர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்து டாஸ்க்கை பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே டெய்லி ரிவார்டுன்னு இருக்குது. இது வந்து கிளைம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிளைம் ரிவார்டுன்னு காமிக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு 250 ஃபீடு வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்து டாஸ்க்கு தொடுறேன். ஸோ இதில் வந்து டொனேட் 0.1 டான், அப்புறம் பூஸ்ட் பண்ணுறது, அப்புறம் மேக் டவுன் டிரான்சாக்ஷன். ஸோ இதெல்லாமே வந்து அமௌண்ட்டு பே பண்ணுறது. ஸோ உங்களால் அமௌண்ட்டு இதில் நம்பி பே பண்ண முடியும் அப்படின்னா பே பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிறத வச்சு ஏர்ன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபாலோ அஸ் ஆன் எக்ஸ்ன்னு இருக்கு, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்களோட டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரிடல் ஆஃப் த டே அப்படின்னு காமிக்கும். இந்த ரிடல் ஆஃப் த டே வந்து நீங்கள் ட்விட்டரில் இவங்களோட பேரை போட்டு ரிடல் ஆஃப் த டே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் ஆஃப் த டே அப்படிங்கிறதுக்கும் இதில் அதுக்கப்புறம் வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் 5 பேர் இந்த மாதிரி இன்வைட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கனெக்ட் ஆன் வேலட், இப்போ நான் கனெக்ட் பண்ண மாதிரி கனெக்ட் இதில் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம் மறுபடியும். ஸோ இப்போ வந்து இன்னும் எனக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற டாஸ்க் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து குயிஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த குயிஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் அனிமல் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஹவு டு யூ ப்ரிஃபர் டு ஸ்பெண்ட் யுவர் வீக்கெண்ட்ஸ்? ஆக்டிவ்லி எக்ஸ்ப்ளோரிங் நியூ பிளேசஸ் கிடையாது. ரிலாக்ஸிங் இன் பெட் அன்டில் நூன், இதுதான் கரெக்டு. அடுத்து வாட் டிஷ் வுட் யூ சூஸ் இன் ரெஸ்டாரண்ட்? ஃப்ரூட் சாலட் நோ, பிக் ஸ்ட்ரீட் வெஜிடபிள்ஸ் நோ, ஹோம் வெஜிடபிள்ஸ் நோ, ஸ்பைசி கறி வித் ரைஸ். அடுத்து வந்து வாட் கிளாத் ஸ்டைல் சூட்ஸ் யூ பெஸ்ட்? கிளாசிக் அண்ட் எலகண்ட். ஹவு டு யூ யூஸ்வலி ஹேண்டில் ஸ்ட்ரெஸ்? I take a quiet place to relax. What quality refers? Okay. Calmness and reliability, friends. ஸோ என்னைய பார்த்தீங்கன்னா ஆமன்ட்டாங்க. You are wise and patient, preferring stability. Your motto, take your time. ஸோ இது வந்து மனசு நோகாதபடி நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி குவிஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 1000 இது வந்து 1000 சீடு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது இப்போ வந்து பேக் வரேன். ஸோ இந்த மாதிரி 4 வாட்டி தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக பார்த்து உங்களோட அனிமல் என்னன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து 1000.2K அப்படின்னு எனக்கு ஃபீடு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மைனிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா மைனிங் ஸ்டாப் வருது. ஏன்னா அதுக்கு வந்து ஃபீடு இல்லை, ஹங்கர்னு காமிக்குது. ஸோ இப்போ இந்த ஹங்கரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபீட் த அனிமல்ஸ். ஓகே, இப்போ வந்து அனிமல்ஸ்க்கு வந்து நான் ஃபீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் வந்து இதை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பூஸ்ட் ஃபார் 1 டே 5% நான் இப்போதைக்கு கொடுத்து வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு பூஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 டேக்கு வந்து 5% வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வேலையே இவ்வளோ தான். அனிமல்ஸை வந்து சூஸ் பண்ணி வாங்க போகிறீங்க, அந்த அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் பூஸ்ட் பண்ண போகிறீங்க, அப்புறம் அலைன்ஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து ஏர்ட்ராப்புக்கு வேலெட்டை கனெக்ட் பண்ண போகிறீங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்து டாஸ்க்கை வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குயிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இதில் வந்து வேலை. உங்களுக்கு வந்து ஃபீடு வந்து உங்களுக்கு டெய்லியை வந்து கிளைம் ஆகிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சீட்ஸ் வந்து
ஐ மீன் ஃபீடு வந்து உங்களால் டெய்லி கிளைமில் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இங்கே டெய்லி ரிவார்டு வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஓட்டிக்கலாம். இதோட எண்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 22 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதுக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இடையில ஒரு கால் வந்துருச்சு. ஸோ இதில் விட்டேன்னு தெரில. ஸோ இப்போதைக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து வேலை ஃபீட் பண்ண போகிறீங்க, அப்புறம் வந்து பூஸ்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் இதில் வேலையே. ஸோ இது வந்து ஏர்ட்ராப் வந்து கன்ஃபார்ம் தான். ஸோ இதோட எண்டு டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா January 31ன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. என்னடா கடைசி நேரத்தில் வந்து சொல்கிறியே அப்படின்னு வந்து திட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இது வந்து ஆரம்பிச்சே வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுது. நான் வேணா காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து அவங்களோட ஃபேமிலி. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பிச்சதே வந்து December 4 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு இன்னும் ஒரு 10 நாள் 13 நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப டிலே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 22 நாள் இருக்கு முடியறதுக்கு. ஸோ உங்களால் எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட அஃபிஷியல் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு நான் வேணால் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் ஆரம்பிச்சும் ஒரு 5 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. ஸோ 5 நாளில் வந்து என்னால் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ எனக்கும் இங்கே அங்கே தான் ஃபீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து 57K டோக்கன்ஸ் ஜூ டோக்கன்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹவருக்கு வந்து எனக்கு 697 டோக்கன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நான் வந்து ஃபீடிங் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவேன். இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும் அடுத்தடுத்து நீங்கள் வாங்கும்போது. ஸோ வந்து ஒரு டேக்கு வந்து இப்போ எனக்கு வந்து 5000 வந்து தேவைப்படுது. ஸோ என்கிட்ட ஃபீட் இல்லை இப்போதைக்கு. ஸோ நானும் இன்னும் இந்த மாதிரி காசு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறதெல்லாம் எனக்கு கம்ப்ளீட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். சும்மா தான் வச்சுருக்கேன். மற்றபடி இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இதுதான் என்கிட்ட இருக்கிறது. ஸோ நான் வேணால் பூஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நான் 20% வந்து பூஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 1000 டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து 20% வந்து ஒரு நாளைக்கு பூஸ்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இவ்வளோ தான் ப்ராசஸ் வந்து. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கிற ஏர்ட்ராப்ஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கிற ஏர்ட்ராப்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவனுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நான் புதுசாக தான் இப்போ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து தான் கொடுக்குறேன். கன்ஃபார்ம்டு ஏர்ட்ராப்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஈஸியான ஏர்ட்ராப்பு, அதுவும் நீங்கள் மணி பே பண்ணாமல் ஈஸியாக எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் இதில் விஷயம். இது வந்து எண்டிங் டேட்டுன்னு எதுவும் சொல்லலை, டோக்கனாமிக்ஸும் இன்னும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 22 நாள் தான் இருக்குது அவங்களோட. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 22 நாள் தான் இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் ஹூ பாட் த வின்னிங் அனிமல் வில் ரிசீவ் அன் இன்க்ரெடிபிள் 50 அனிமல் ஃபீட். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டோக்கன் வந்து ஐ மீன் 2 அனிமல் வந்து கொடுத்துருப்பாங்க, அவுல் இன்னொன்று பேட்டுன்ட்டு. ஸோ அந்த ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம், ரெண்டுத்தையும் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ரெண்டுத்துல எது வின் ஆகுதோ அவங்களுக்கு வந்து 50 அனிமல் ஃபீட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்கிட்ட இப்போ அவ்வளோக்கா ஃபீட் இல்லை. ஸோ என்னால் இதில் கலந்துக்க முடியாது. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். தேங்க்யூ.